ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷினரி குறித்து, ஒரு சுதேசி ஊழியர் குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்தில் பிறந்தவர், அங்கேயே இங்கிலாந்திலே ஊழியம் செய்கிறாரு. ஜான் ரோஜர்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகளில் பிறந்தார். பிறந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்தார். அதுக்கப்புறம் கேத்தலிக்கில் என்ன பண்ணார்னா போதகராக இருந்தார். கேத்தலிக் சர்ச்சஸில் பாஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது ஜான் விக்லிப் என்கிற ஒரு ஊழியரோடு பழக்கமானார். அவர் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பட்ட சபையை உருவாக்கினவர். நிறைய ரெவலேஷன்ஸ், நிறைய வெளிப்பாடுகள், சத்தியங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தது. அதெல்லாம் இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே இவருக்கு ஆச்சரியமாக, இப்படிப்பட்ட போதகங்கள் இருக்கிறதா, வல்லமையான போதகம் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு தானும் அந்த போதகத்தை பின்பற்ற விரும்பினார். வேதாகமத்தை, அவர் எழுதின புத்தகங்கள், இதெல்லாம் நிறைய வேதாகமத்து பிரதிகள்லாம் அவர் எழுதி வச்சுருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் மேரி என்கிற பிளட் மேரி, இரத்த மேரி என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் அன்னைக்கு அரசியாக ஆண்டு வந்தார் இங்கிலாண்டை. அவங்க இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக இருக்குன்னா அவ்வளோ வெறி பிடிச்சவங்களா இந்த ஜான் விக்லிப்பை உயிரோடு எரிச்சிட்டாங்க பாருங்கள். உயிரோடு கட்டி வச்சு எரிச்சிட்டாங்க. இப்போ இது நடந்தது. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஜான் விக்லிப் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி அவர் எழுதின புத்தகங்களை எடுத்து ஆங்கில பிறகு ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் ஆங்கில வேதாகமத்தை அவர் எழுதினவைகளை, அந்த ரெவலேஷன்ஸ் கமெண்ட்ரிஸ்லாம் எழுத ஆரம்பித்தார். எழுத மக்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி, மக்கள் விரும்பி வாங்கினாங்க. அதை படித்து அவங்க விசுவாசத்தில் வளர்ந்தாங்க, ரட்சிப்படைந்தார்கள். மிகப்பெரிய அசைவு அந்த வார்த்தைகள் உண்டாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இவர் இந்த ஊழியத்தை சிறப்பாக செஞ்சிட்டே வர்றாரு. இப்படி இருக்கும்போது ஜான் ரோஜர்ஸை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண மட்டும் இல்லாமல் ஜனங்கள் மத்தியில் 1555 ஜனங்க மத்தியில் வச்சு கட்டி வச்சு அப்படியே விறகு கட்டைகளை போட்டு மேலே போட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டார். ஆனால் ஒருபோதும் அவர் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லியோ, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியோ கேட்கல. ஏனென்றால் அவர் செய்த பணி அவருக்கு தெரியும். இது பரலோகத்தின் பணி, பரிசுத்த வித்துக்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜான் ரோஜர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவருடைய தலைமுறைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பக்தி வைராக்கியம், என்ன ஒரு ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த தூய எண்ணங்கள், ஆண்டவரே அந்த பக்தி, பரிசுத்த வைராக்கியம், விசுவாசத்தை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பார்க்கிற பிள்ளைகள் இந்த ஒரு பக்தி வைராக்கியம் வாழும்படியான இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. Amen. God bless you. Bye-bye.